Good morning, students. I am MRK. Today, class 10th Max, chapter 8, Statistics and Probability, exercise 8.3, 5 mark questions, important sum மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். 9th sum, a bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls இருக்கு, 8 black balls இருக்கு. நான் எடுத்து எழுதையில் அப்படியே எடுத்துகிட்டு வரேன். ஏபிசி, அதாவது ஆறு ஒயிட்டு ஜின்னு எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனா ஏபிசின்னு எடுத்து செய்யலாம். ஆனால் டினோட் பண்ணிடணும். முன்னாடி ஏன்றது இது, பின்றது இது அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணிடணும். இல்லை வேண்டாம், நம்ம இதிலே செய்வோம். ரைட், என்ன எடுக்க போகிறோம்? அது மாதிரி எஸ் என்ன பஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ரெட் பால் 6, 5. நம்பர் ஆஃப் ஒயிட் பால் W 6. நம்பர் ஆஃப் green ball G 7. நம்பர் ஆஃப் black ball 8. ஆட் பண்ணுறோம் 15, 20, 26. இதுதான் என்னது? என்ன ஆஃப் எஸ் டோட்டல். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்கு? வெரி வெரி சிம்பிள் சம். ஒயிட் பால் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒயிட் ஒயிட் பால் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? ரைட். இதில் ஒயிட் பால் எத்தனை இருக்கும் பாரு, இந்த இருக்குது. அப்போ என் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு என்னது? 6. என் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு 6. அப்போ பி ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு என் ஆஃப் டபிள்யூ பை என் ஆஃப் எஸ். ஓகே, என் ஆஃப் எஸ். அப்போ என்ன வந்துடா தம்பி? 6/26. அடிச்சுக்கோ. 3 2s are 6, 1 2 is 2, 3 2s are 6. அடிச்சிட்டேன். 2 டேபிளில் வேறு அடிக்க முடியாது. ரைட். செகண்ட் ஒன் என்னாச்சுன்னு பாரு. பிளாக் ஆர் ரெட். பிளாக்கு அல்லது ரெட். பிளாக்காக இருக்கலாம் அல்லது ரெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லல. கவனித்து இது பண்ணிக்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர் அப்படின்றது வந்து நம்ம யூனியன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆர் அப்படின்றது இல்லை ப்ளஸ்ன்னு சொல்கிற மாதிரி சொல்லிடலாம். சொல்லையில் பிளாக் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லல, பிளாக் நம்பர்ஸையும் ரெட் நம்பரையும் டோட்டல் பண்ணி அதை ஃபர்தராக ஒரு இதாக எடுத்துக்கோ. அதாவது செகண்ட் என்ன எடுத்திருக்கோம்? செகண்ட் வந்து ஏ பிளாக்கு ஆர் ரெட் பால் அப்படின்னு எடுத்திருக்கேன். ரெட் பால் அப்படின்னு எடுத்திருக்கேன். சரியா? ரைட். இப்போ பிளாக் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ரெட் எத்தனை இருக்குது? 8 இருக்குது, 5 இருக்குது. அப்போ ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா, சரிங்களா சொல்கிறது? 8 + 5 என்னது? 13. அதுக்கு ஒரு நேம் கொடுப்போமா? என் ஆஃப் ஆர் ப்ளஸ் என் ஆஃப் ரெட் எழுதியாச்சு. என் ஆஃப் பி. 5 + 8 ஈக்குவல் டு எவ்வளோடா தம்பி? 13. சரிங்களா? இப்போ மொத்தமாகவே எழுதிடலாம். இல்லை இதுக்கு நேம் பண்ணுறோம் அப்படின்னா என் ஆஃப் கேபிட்டல் ஏன்னு பண்ணிடுவோமா? சரி, பரவாயில்ல. என் ஆஃப் கேபிட்டல் ஏ. அப்போ என் ஆஃப் கேபிட்டல் ஏ அப்படின்றது எவ்வளோ வந்துச்சு? 13. அப்போ பி ஆஃப் கேபிட்டல் ஏஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதணும். 13 பை என்ன வந்துடும்? 26. அடிச்சிட்டோம்னா 113 13, 213 26. அவ்வளோதான். அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர். அடுத்து என்ன இருக்கும் பாரு? நாட் ஒயிட். ஒயிட் இல்லை அப்படின்னு அர்த்தம். நாட் ஒயிட்னா ஒயிட் இல்லை. அப்போ மற்ற பால்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி போட்டுடலாம். அதை வேணால் சீன் எடுத்துக்கிடுவோம். நாட் ஒயிட் அப்படின்றத சீன் எடுத்துக்கிறோமா? சி இல்லை பீன் எடுத்துக்கிட்டாலும் சரி. பீன் எடுத்துக்கிறோம். பீனா பிளாக்னு வரும்ல, அப்போ சி எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த இது இல்லாமல் பார்த்துக்கோ. சி எடுத்துக்கிறோம். என் ஆஃப் சி என்ன வரும்? அந்த ஒயிட்டை மட்டும் விட்டுட்டு பாரு. ஒயிட்டை மட்டும் விட்டுட்டுனா ஆரை விட்டுரு. அப்போ 20 வரும். சரிங்களா? 20. அப்போ பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். அப்போ என்ன ஆகும்டா தம்பி? 20/26. 10/13. 10/13. அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த்து ரோமன் லெட்டர். நெய்தர் ஒயிட்டு நார் பிளாக். அதாவது ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஒயிட்டும் இல்லை, பிளாக்கும் இல்லை. ஒயிட்டையும் எடுத்து விட்டுரு, பிளாக்கையும் எடுத்து விட்டுரு. ரெண்டுமே கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன இருக்கும் மிச்சம்? 5 ரெட் இருக்கும்,
க்ரீன் இருக்கும், 12 வரும். அதை வேணால் இதை நான் எழுதிடுறேன். நெய்தர் ஒயிட்டு நார் பிளாக் அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு வந்து டின்னு வேணால் எடுத்துக்கோ. என்ன ஆஃப் டி 7 5 12, க்ரீனு ரெட்டும் 12. இது க்ரீனு ரெட்டும் சேர்ந்ததுடா. ஏன்னா என்ன வந்துடும், 12 வந்துடும். என்ன ஆஃப் ஜி என்ன ஆஃப் ஆர், இந்த க்ரீனு ரெட்டும். ஏன்னா ஒயிட்டும் கிடையாது, பிளாக்கும் கிடையாது. P of D equal to N of D by N of S, 12 by 26. அப்போ அடித்தோம்னா 6 2s are 12, 13, 6 by 13. Okay students, 5 mark sums very very important. So please carefully understand பண்ணி செஞ்சுக்க. சிம்பிள் சம். இந்த இடத்துல எழுதுவாங்க சில பேர், லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எழுதலாம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஒன்றுக்கு எழுதுவாங்க. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நானும் உனக்கு பெருசாக தெரிஞ்சதுலாம் எழுதலை. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ பிளாக்கு பால் ஆர் ரெட் பால் அப்படின்னு எழுதலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல சிக்கு எழுதல. லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்னது நாட் எ ஒயிட் பால் அப்படின்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் ப்ரெசன்டேஷன். இந்த சீனா என்னன்னு சொல்கிறதுக்காண்டி இந்த இடத்துல எழுதுனா எழுதலாம், உன்னுடைய விருப்பம். இந்த இடத்துலையும் எழுதுனா எழுதிக்கலாம். சரிங்களா? இது வந்து டாபிக் மாதிரி அண்டர்லைன் பண்ணி போட்டு நீட்டாக செய். ப்ரெசன்டேஷன் யுவர் சாய்ஸ் அன்றைக்கே சொல்லிட்டேன். ஓகே குட், பார்த்து. அதே மாதிரி டீன்றது லெட்டு டிபி இதை எழுதுனா எழுதிக்க. சில பேர் எழுதுவாங்க லெட் டிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் உள்ளதை எடுத்து எழுது. நெய்தர் ஒயிட்டு நார் பிளாக் அப்படின்னு எழுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.